நமக்கு வரக்கூடிய சர்க்கரை நோயை எவ்வாறு நாம் தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் விலா மரத்தினுடைய இலைகளை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஆவாரம்பூ 5 கிராம், அடுத்ததாக லவங்கப்பூ 5 கிராம். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் ஆவாரம்பூ மற்றும் விலா மரத்தினுடைய இலைகள், லவங்கப்பூ இவற்றுடன் இறுதியாக சிறுபீலை என்று சொல்லக்கூடிய பூலாப்பூ 5 கிராம். நன்றாக கொதித்துவிட்ட விலா மரத்தினுடைய தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, சர்க்கரை நோய் சுமார் 3+ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 300 என்கிற அளவிற்கு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த தீநீரை 24 நாட்கள் அரை மண்டலம் காலை வேளையில் மட்டும் உணவிற்கு முன்பாக வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு தீநீராக தயாரித்து தினந்தோறும் குடித்து வந்தால் அரை மண்டலத்தில் படிப்படியாக அந்த சர்க்கரை நோயினுடைய அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். சர்க்கரை நோய் அதிகப்படியாக இயல்பு நிலையை விட சற்று 10-20 என்கிற கூடுதல் அளவில் உள்ளவர்கள் 1 வார காலம் 7 தினங்கள் மட்டும் இந்த தீநீரை காலை வேளையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் 7 தினங்களுக்குள் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் கொண்டு வந்து சர்க்கரை நோய் படிப்படியாக விளங்கிவிடும். மற்றும் சர்க்கரை நோயால் இருக்கக்கூடிய மற்ற வலிகள், குறுக்கு வலி, பாத எரிச்சல், நமத்து போகுதல் என்று சொல்லக்கூடிய நம்னஸ், இவையெல்லாம் பூரணமாக நீங்கிவிடும். இவற்றால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எதையெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் பூரணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான மூலிகைகளை கொண்டு நீங்களே இந்த தீநீரை தயாரிக்கலாம். இந்த தீநீர் தயாரிக்க போகின்ற அளவுகளை நான் கூறியுள்ளேன். அவற்றின்படி நீங்கள் தீநீர் தயாரித்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு இந்த தீநீரை தயாரித்து நீங்களும் அருந்தலாம், நோய் உள்ளவர்களும் அருந்தலாம். இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி பிறருக்கும் கூறலாம்.